கருப்பனின் வாக்கு இந்த சத்தியம் மீறாத வாக்கு, உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் வாக்கு. இனி யார் தடுத்தாலும் சரி, உனக்கான அதிசயத்தை நான் இந்த கருப்பன் நடத்தியே தீருவேன். என் பிள்ளையே, உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேனோ, நீ என்னையே கதியென்று சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி ஏமாற்றுவேன் என்று நினைத்து விட்டாய். இந்த அப்பனின் வாக்கு இங்கு நேர காலம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பாதையில் நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உன் அதர்மத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கிடைக்க வேண்டிய பரிசை தருவதற்கு வந்திருக்கின்றேன். அதற்கு உறுதுணையாக யாருமே இல்லையே என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே இந்த அப்பன் என் உருவம் கொண்ட ஒருவனை, என் குணம் கொண்ட ஒருவனை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்கப் போகிறது என்ற தெளிவை உனக்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றார். நீ நிச்சயமாக இதை கேட்பாய் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியான தருணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த ஐயன். உனக்கு விதிக்கின்ற விதியே இப்படித்தானோ? எங்கே போனாலும் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது, எங்கே போனாலும் வலைகள் பின்னிக் கொண்டு இருக்கின்றது. நான் எதை உடைத்தெறிவது? ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று வந்து சேர்கிறது, ஒன்று முடிவதற்குள் இன்னொன்று வந்து சேர்ந்து விடுகிறது. எந்த முடிவை எப்படி எடுப்பது என்று தெரியாமல் தானே என் பிள்ளைகள் தவித்து கொண்டு இருந்தார்கள். இதோ உன் தவிப்புக்கான விடையை நான் கொடுப்பதற்கு இந்த கருப்பன் நான் வந்து விட்டேன். நீயாகவே இருக்கின்ற தருணத்தில் தான் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ இப்பொழுது நினைக்கலாம், நானாக இருந்தால் என்னை சில பேருக்கு பிடிக்கவில்லையே அப்பனே என்று. சில பேருக்கு பிடிக்காமல் தான் போகும். அதற்காக உன் உண்மை குணத்தை மறைத்துதான் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அந்த விஷயம் உனக்கு தேவையில்லை என்று தான் சொல்கிறேன். உனக்கு தக்க சமயத்தில் உனக்கான உதவியை நான் நடத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேனே, அதன் பிறகும் ஏன் சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? நம் கையில் 10 விரல்கள் இருக்கின்றது என்றால் அந்த 10 விரல்களும் ஒன்று போலையா இருந்து கொண்டு இருக்கின்றது? இல்லைதானே? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருந்தால்தான் அதற்குரிய வேலைகளை அது செய்ய முடியும். அதுபோலத்தான் மனிதர்களும் எல்லோரும் ஒன்று போல் இருந்தால் ஏற்ற இறக்கமும் இருக்காது, நாம் வாழ்க்கையின் சுவாரஸ்யமும் இருக்காது. எதை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதிலும் நாம் குழப்பமடையும். தேவையும் தேவையற்றதையும் நாம் மறந்து விடுவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் தருணத்திலே நீ உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். ஓயாது உன் ஓட்டத்தில் ஓய்வு ஏது உண்டோ என்று என்னிடம் மனமருந்தி கேட்டு சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் வந்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் வருத்தங்களும் காயங்களும் இனி காணாமல் தான் போகப் போகிறது. இந்த கருப்பசாமி பெயர் கொண்ட ஒருவரோ உனக்காக உன்னிடத்தில் பேசி உன் உதவிகளை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ மனமருந்து விடாதே. நீ யாரையும் நம்பி வாழவில்லை. ஆனால் தேவைப்படும் தருணத்தில் இந்த கருப்பன் உதவி செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா? மற்றவர்கள் உதவி செய்வதே அவர்கள் செய்கிறார்களே என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி கொள்ளாதே. அவர்கள் செய்யும் உதவி இந்த கருப்பன் செய்யும் உதவி என்றே நீ நினைத்துக்கொள். இந்த ஐயன் செய்யும் உதவி என்றே நினைத்துக்கொள். இனி வருகின்ற காரியத்தில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணு. ஆனால் எந்த ஒரு வெற்றி பெற்றாலும் கர்வம் கொள்ளாதே. என்ன நினைப்பார் என்று எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்காதே. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் இரு. நியாயமாக விஷயமாக இருந்தால் அதை நானே முன்னாடி நின்று உனக்கு நடத்தி தருவேன். நீ நினைக்கின்றாய் இனிமேலும் இந்த அப்பன் தருகின்ற சோதனையை என்னால் தாங்க முடியாது என்று என் முன்னால் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியை நான் உனக்கென்று உருவாக்க வந்து இருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. யாரிடம் என்ன பேசினாலும் கொஞ்சம் உறுதியாடும் தெளிவோடும் பேசிக்கொள். நீ ஒரு பொழுது மற்றவர்களை காயப்படுத்தும் எண்ணத்தோடு மற்றவர்களிடம் பழகி விடாதே. உன்னுடைய குற்றங்குறைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களே, அப்படி என்றால் நானும் இப்படித்தானே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணி விடாதே. யார் எப்படி வேண்டுமென்றாலும் இருந்து விட்டு போகலாம். ஆனால் உனக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான உதாரணத்தை உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே.
நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்று உன் பாரத்தை என் மீது போட்டுவிட்ட பிறகு, என்னையே சரணாகதி அடைந்து விட்ட பிறகு, எனக்கான ஒருவர் எப்பொழுது வருவாரோ என்று ஏக்கம் கொள்கின்ற இந்த நொடி பொழுதுனே என் பெயர் கொண்ட ஒருவர் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ உணரத்தான் போகிறாய். என்னிடம் எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியத்தையும் நானே நடத்தி தரப்போகிறேன். என் கண்ணை, உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கலாம். இவ்வளவு நாளாக உன்னிடம் பாசம் காட்டும் உறவு கூட நோக அடிக்கலாம். சொந்தம் பந்தம் கூட உன்னை வெறுக்கலாம். அதற்காக நீ அழுது கொண்டு இருக்காதே என் குழந்தையே. எவ்வளவு பெரிய கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துன்பத்தின் கடலில் இருந்தும் துயரத்தின் கடலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வெளிவருவதற்கு உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்து விட்டேன். இதோ நீ வடித்த கண்ணீரை எல்லாம் இப்பொழுது மாற்றிவிட்டு என் கையில் பத்திரமாகத்தான் வைத்திருக்கின்றேன். உனக்கான விஷயத்தை நான் உன் கையில் கொண்டு துன்பத்தின் கடலில் இருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன். உன்னை கரை கொண்டு சேர்ப்பதுதானே என் கடமை. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ நிச்சயமாக முன்னேறத்தான் போகிறாய். அந்த நம்பிக்கையை மனதில் நிறுத்திக்கொள். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அதையெல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் என் அப்பன் தலைமையில் நான் ஏற்றி வைத்துவிட்ட பிறகு நான் எதற்காக பயப்படவும் பதற்றப்படவும் வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை மகிழ்விக்க நான் உனக்காக எந்த அவதாரத்தை வேண்டுமென்றாலும் எடுக்க தயாராகிவிட்டேன். இதோ நீ தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நீ நினைத்த உறவாக உன் கண்முன்னே வந்து உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் அதிரடி மாற்றத்திற்கு தயாராகிவிட்ட பிறகும் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. உன் தாயாக, தந்தையாக, துணையாக, உன் பிரியமானவராக, உன் நட்பாக வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்திற்கு நான் நாள் குறித்து விட்ட பிறகும் நீ எதற்காக பிள்ளையை மனமறிந்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளைகள் சொன்ன சொல்லில் இருந்து பின்வாங்கவே இல்லை. நான் பொறுமையோடு இரு, நிதானமாக இரு, சிந்தித்து செயல்படு என்று சொன்னேன். அதன்படியே உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்ட போதிலும் நான் உனக்கானதை சொன்ன சொல்லில் இருந்து எப்படி வாக்கு மீறுவேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கானதை பெற்றுக்கொள். இன்று உன் கருப்பன் உனக்கு தருவது மகிழ்ச்சியான தருணம்தான். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நல்லதையும் நன்மையும் பயக்கும் தருணமாகத்தான் தரப்போகிறேன். என் பிள்ளையை, நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கருப்பன் என்று சொல்லுக்கு அர்த்தத்தை காணப்போகும் நாளை நெருங்கிவிட்டாய். அப்பன் என்று, ஐயன் என்று சொன்ன சொல்லுக்கு நீ இப்பொழுது அர்த்தத்தை காணத்தான் போகிறாய். வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது உன் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. கருப்பன் இருக்க கவலை எதற்கு என்று நினைத்துக்கொள். இனி எல்லாம் என் மீது நீ வைத்துக் கொள்கின்ற பாடத்தை நான் உனக்கு வெற்றியாகத்தான் திருப்பி தருவேன். நம்பிக்கையோடு செயல்படு. உனக்காக உன் கருப்பன் நான் துணை இருப்பேன். உன் வெற்றி வந்து விட்டது.